நம்ம மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக தொட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். இது 7க்கு 5 அளவுள்ள தொட்டி. 2 மாடுக்கு நடுவில் பொதுவான தொட்டி. இப்போ இந்த பக்கம் இருக்கிற மாடும் இந்த தொட்டியில் குடிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற மாடும் இந்த தொட்டியில் குடிச்சுக்கிறோம். இந்த தொட்டியில் தண்ணி நிரப்ப மாட்டோம். இந்த தொட்டிக்குள்ளே ஒரு வாளியை வைக்கணும். அந்த வாளியை வச்சுருக்கேன். இந்த சின்ன டப்பாவையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வந்துடும். இதில் இதையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாளி இருக்குது, அந்த வாளியும் வச்சுக்கலாம். அதை எதை வைக்கிறதுன்னு இன்னொரு முடிவு பண்ணலை. இந்த வாளி தான். இந்த வாளியும் வச்சுக்கலாம். இருக்குதா? இந்த வாளியும் சரியாக இருக்கும். இதை வச்சுட்டு இப்போ நம்ம இந்த தொட்டியிலேருந்து குழாய் அமைப்பை எடுத்து இந்த வரிசைக்கும் அடுத்த வரிசைக்கும் இந்த பக்கம் இருக்கிற வரிசைக்கும் கொடுக்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே 2 மாட்டுக்கு ஒரு தொட்டி, பொதுவான தொட்டி தான். எதுக்காக ஆழமான கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு நேரத்தில் வாயை தண்ணி குடிக்கிறதுக்குன்னு வச்சது அப்படின்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி சாதாரணமாக குடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த அமைப்பு. அந்த பக்கமும் கட்டியிருக்கோம். இந்த பக்கம் மட்டும் கெட்டலை. ஏன்னா இந்த பக்கம் அதிகபட்சம் கண்ணுக்குட்டி இருக்கிற மாடுகள் தான் போடுவோம். கண்ணுக்குட்டியை கெட்டணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாச்சு. இன்னொன்று, பால் மாடுகள் எல்லா மாடுமே வெளியில் தான் கிடக்கு. நம்ம மாடுகள் வெளியில் இருந்தது அப்படின்னா கொசுக்கடி பயங்கரமாக இருக்கும். இப்போ அந்த பக்கமும் நம்ம கட்டிட்டு இதெல்லாம் பூசி எல்லாம் தயார் செய்கிறதுக்குள்ளே 3-4 நாள் ஆயிரும். அதுக்காக தான் இப்போது ஒரு நல்ல தொட்டியை கட்டணும். இப்போது 4 தொட்டி கட்டிட்டு அந்த கடைசி தொட்டிலாம் இன்றைக்கி தான் கட்டணும். இந்த கடைசி தொட்டிலாம் இந்த பக்கம் இருக்கிற தொட்டி எல்லாமே இன்றைக்கி காலையில் கட்டணும். இப்போது பூசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட மாடு கடைசியாக ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. நாமக்கல்லில் வாங்கிட்டு வந்த மாடு, அதையும் பார்த்துடலாம். இதான் நாமக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்த 3 மாடில் 3வது மாடு. இது காலக்கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. ஆக நாமக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்த 3 மாட்டில் 2 காலக்கண்ணுக்குட்டி, ஒரு கிடாரி பெண் கண்ணுக்குட்டி. இது இப்போ காலையில் தான் கெட்டிருந்தோம். இருந்தாலும் மாடு நிற்கிறதுனால வெளியில் கட்டினா அந்த மாடு கொஞ்சம் சுற்றி வர்றதுனால உள்ளே கொண்டு வந்து கட்டிட்டு பாலை கறக்கிறதுக்காக கட்டியிருக்கோம். நம்ம மாடுகளுக்கு தேவையான புல் இதெல்லாம் காலையில் போடுறதுக்கு. இப்போ சாயந்தரம் நம்ம மாட்டுக்கு தீவனம் இந்த சூப்பர் நெப்பியர் தான். மற்ற எல்லா மாடுகளுக்கும் போட்டாங்க. மாடுகள் எல்லாமே இங்கே தான் வெளியில் கிடக்கு. இந்த இடத்துல கொசுக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செனை மாடுகள் எல்லாமே அங்கே தென்னை மரத்தில் உள்ள கட்டி வச்சுருக்கோம். தண்ணி குடிச்சா போய் கட்டிடுவேன். உடனே காய போட்டுருவேன். பாரு, நீ மாட்டுக்கு பாரு, தனால குடிக்கணும். இங்கேயும் சில மாடுகளும் கண்ணுக்குட்டியும் இருக்குது. இதுக்காக தான் இப்போது வேகமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 வரிசையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வரிசையை நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ கட்டிக்கலாம். நாளைக்கு இந்த 2 வரிசையும் கட்டி முடிச்சுட்டு அந்த தொட்டியும் பூசிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம அதுக்கான குழாய் அமைப்பெல்லாம் அமைச்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம தொட்டியெல்லாம் பூசி இன்றைக்கும் நாளைக்கு முடிஞ்சதுன்னா நாளை மறுநாள் மாடுகளை உள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னா, நாங்கள் பொதுவாக காலையில் புல் வைக்கோல் மொத்தமாக போட்டுருவோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து மாடுகளுக்கு பச்சை தண்ணி வைப்போம். அந்த பச்சை தண்ணி வைக்கும் போது சின்ன பிரச்சனைகள் தான். அந்த மோட்ரு கொஞ்சம் நேரம் ஓடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடுகளாக வேலை இருக்குது. ஒவ்வொரு மாட்டுக்கும் தண்ணி வச்சு முடிக்கிறதுக்கு நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நிமிஷம் காலையிலையும் 20 நிமிஷம் மாலையிலையும் ஆகும். அது போக இன்னொரு பிரச்சனை, வைக்கிற தண்ணி இந்த இடத்துல நிறைய மாடுகள் கொட்டி விட்டுருது. அப்போ இந்த இடம் ரொம்ப வழுக்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா தண்ணியை கொட்டிக்கிட்டே இருந்து காயம் எடுக்கு. அடுத்த ஒரு விஷயம், தண்ணியை கொட்டி முடிச்சுட்டு ராத்திரி அதுக்கு தண்ணி தேவை அப்படின்னா தண்ணியும் இருக்க மாட்டேங்குது. அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு தான் இந்த இது. நமக்கு ஆட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேலை குறையும். இந்த இடம் தண்ணி ஆகி சதன்னு ஆகாது. அதுக்கப்புறம் மாடுக்கு எப்போவுமே தேவையான நேரம் தண்ணி இருக்கும். இதில் மின்சார பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போகாது. ஏன்னா இந்த தொட்டியில் நம்ம இதில் எந்த அளவு தண்ணி நிற்கணுமோ அந்த அளவு தண்ணி இந்த தொட்டியில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அதனால் தண்ணீர் எப்போவுமே ஒரே மட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தொட்டியில் தண்ணீர் குறையும் போது இங்கே இருக்கிற தொட்டியிலேருந்து
தண்ணீர் எப்போவுமே இந்த தொட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த தொட்டியில் எப்போப்போ மட்டம் குறையுதோ அப்போ எல்லாமே அந்த தொட்டியிலேருந்து தண்ணீர் வந்துடும். இதில் குறையும் போது இந்த தொட்டியிலேருந்து தண்ணீர் வந்துடும். இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால மாடுகளுக்கு குடிக்கிற தண்ணீர் பிரச்சனை மின்சாரம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு 2 நாளுக்கு நம்ம சமாளிக்க முடியும். நன்றி.